well. ஆமென். உங்க அனைவரையும் நாம் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல இந்த காலை வேளையில நான் உங்களை வரவேற்கிறேன். ஆமென். I'm really happy to see எல்லாருக்கும் happy Labor Day. Amen. Labor Day அன்னைக்குமா அதுவும் கால ஆராதனை சபை நிறைந்திருக்கிறதுனா ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கரத்தை தட்டுவோமா? பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்க என்னை பார்ப்பதில் சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்படுறீங்களா? Amen. Let Jesus be glorified in this place. Amen. Hallelujah. நம்மளுடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு மேலாக வேற உயர்ந்த நாமம் இல்லைங்க. நம்மளுடைய ஆண்டவர் இயேசுவின் கிறிஸ்துவின் வல்லமைக்கு மேலாக அவருடைய அதிகாரத்துக்கு மேலாக வேற என்றும் யாரும் இல்லை உயர்ந்தவர். அவருக்கு மேலாக வேற சிறந்தவர் யாரும் இல்லை. அவரு போல் ஒரு தேவன் யாரும் இல்லை ஐயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனானவர் அவர் அவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லியிருக்கிறார். ஐயா நீச்சிட்டீங்களா ஐயா? நல்லா ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். ஆமா எனக்கு தெரியும் அந்த ஆண்டவர் இயேசுவாக தேவன் சொல்ற மாதிரி இருக்கு. Can increase this volume please? Amen. Let me wake up everybody. Amen church. Hallelujah. அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன், அப்படிப்பட்ட சர்வவல்ல தேவன், அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். Amen. The living God is among our midst church. Amen. அவருடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கிறதுனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்கு அழிவில்லை. ஆமென். அவர் சதா காலமும் என்றென்றைக்குமே அப்படியே நிலைத்து கொண்டு இருக்கிற ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனானவர் தான் இன்னைக்கு உங்களுடைய தேவனும் என் தேவனுமாக இருக்கிறார். ஆமென். அவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. Amen. Amen church. அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் தேவ ஜனமும் தான் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். ஆமென். எப்படிப்பட்ட ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெறுகிறீங்க தெரியுமா? What kind of kingdom, Judah? We are receiving. You and I are Adrian. We are receiving a kingdom that cannot be shaken. Amen. Hallelujah. சொல்லிருக்கணுமே. எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? எஸ் or no? அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் தான் நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். We are a people who belong. We are a people who belong to a God who reigns forever, whose kingdom cannot be shaken, whose kingdom who has no end. அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு தான் நீங்களும் நானும் தேவன் அவருடைய அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமாவுடைய வாணியக்கா. ஆனா எதுக்கு எப்படி அழைத்தார் ஐயா? ஆண்டவர் உங்களை என்னவா நியமித்திருக்கிறார்? நம்ம யாருக்கு சொந்தமாக இருக்கிறோம்? தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். We are God's own special people. Yes. ஆனா 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி நீங்க இன்னைக்கு என்ன நிலையில வந்திருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருந்தாலும் சரி, ஆமாவா இல்லையா? Today is Thursday morning. Yes. The church is full, man. Amen. இன்னும் ஜனங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால வழி விடுங்க. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர் என்ன திரும்ப நியமித்திருக்கிறார்? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். நீங்க என்ன நிலையில வந்திருந்தாலும் சரி, என்ன மனநிலையில வந்திருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்துல வந்திருந்தாலும் சரி, தேவன் உங்களை அவருடைய சொந்தமான ஜனங்கள் சொல்லுகிறார். ஆமென். அவர் உங்களை மீட்டெடுத்த அழைத்த ஜனங்களாக இருக்கிற தேவன் சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாற்றம் அல்ல.
மைக்கு சொல்லிட்டு பாஸ்டர் இன்னைக்கு லேபர் டே, நீங்க வந்து ஆஃப் எடுத்துக்கோங்க, நீங்க பேச வேணாம், போதும் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க வீட்டுக்கு சிரிங்கய்யா. கங்க்ராச்சுலேஷன். வேற ஏதாவது மைக் கொடுங்க. மைக் செக். ஆமென். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மட்டும். ஓகே, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மாற்றம் இல்ல. பட் ஆனாலும் நீங்க ராஜாலீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. ஆமென். ராஜாலீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க. ஆமென். எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீங்க? தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க. தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க. ஆமென். ஹalleluya church. ஆமென் church. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்ப தேவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் என்னை எப்படி நியமித்திருக்கிறார்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்கய்யா, தேவன் என்னை எப்படி நியமித்திருக்கிறார்னா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜாலீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். ஏன் தெரியுமாங்க தேவன் உங்களை நியமித்திருக்கிறார்? தேவன் உங்களை நியமித்தவர் மாற்றம் அல்ல. அவருடைய சொந்தமான ஜனங்கள் தேவன் நியமித்தவர் மாற்றம் அல்ல. ஆனாலும் தேவன் உங்களை, நம்மளோட ஒவ்வொருவரும் வாழ்க்கை மூலமாக பிதா மகிமைப்படும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவன் நம்மை அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். தேவன் பிதா நம்மளுடைய வாழ்க்கை மூலமாக மகிமைப்படுறதுக்கு மாற்றம் இல்லை ஐயா. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷராக இருக்கிறதுக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென் ஐயா. எப்படிங்க தேவன் நம்ம வாழ்க்கை மூலமாக எப்படி பிதா மகிமைப்படுவார் ஐயா? நம்ம வாழ்க்கை மூலமாக எப்படி பிதா மகிமைப்படுத்துவார்? நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது. ஆமென். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருப்போமா? நம்ம கொடுக்கிற கனி எப்படி இருக்கும்னா, நம்மளோட கனிகள் நிலைத்திருக்கும். ஆமென். நிலைத்திருக்கிற கனிகளை நம்ம கொடுக்கிறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். அது மாற்றம் இல்ல. கிறிஸ்து கூட நிலைத்து நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது பிதா ஆனவர் நம்மளோட திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறாராம். ஆமென். மிகுந்த கனி கொடுக்கிறவர்களை தேவன் சுத்தப்படுத்துவாராம். தேவன் என்ன செய்வாரா? சுத்தப்படுத்துவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஹalleluya church. எத்தனை பேருக்கு இது புரியல? எல்லாருக்கும் புரியுது தானே? இதுதான் என் இன்ட்ரோட போல. என்னது? இதுதான் புரியுதாங்க என்ன சொல்றேன்? பக்கத்துல பார்த்து கேள்வி இருக்கிறாங்க இல்லையான்னு. ஆமென். ஆமென். நீங்க எத்தனை பேர் சொல்றோம் கிறிஸ்து இல்லைன்னா நான் இல்லை? எத்தனை பேர் சொல்றா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நான் இல்லையா? நீங்க எத்தனை பேர் சொல்றோம் நான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தின் ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். இனி வாழ்வது நான் இல்ல, ஆனா கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். நான் என் மாமிசத்துல வாழ்ற வாழ்க்கை தேவகுமாரன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இங்க சொல்றீங்க ஐயா? ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ சர்ச். ஹalleluya church. ஆமென். நம்ம அவரோட பிரசன்னத்துல நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, நம்மளோட அவருடைய அன்புல நிலைத்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் சும்மா ஆத்மா ஆதாயத்தின் கனிகளை மாற்றம் கொடுக்கிறவர்கள் மாற்றம் இருக்க மாட்டோம். அன்பின் கனிகளை கொடுக்கிறவர்கள் மாற்றம் நம்ம இருக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா ரீதியிலும், என்ன ரீதியில? எல்லா ரீதியிலும் எல்லா தருணத்திலும் நாம தேவனுக்குள் நிலைத்திருக்கும் போது தேவன் நம்மளுடைய நிலையையும் ஸ்தானத்தையும்
தேவன் மாற்றி நம்மளை உயர்த்தி கனி கொடுக்கிறவர்களாக தேவன் வைத்திருப்பார். Amen. Hallelujah church. Amen. ஆமா வாரியாங்க. Yes or no church? எல்லாருக்கும் புரியுதா? ஆமா வாரியா. பாருங்க, நான் எங்க இருந்து கண்டினியூ பண்றேன்னா, சில வாரங்களுக்கு முன்பதாக the fullness of his presence பத்தி நான் போதித்தேன். Amen. The secret place is a place of intimacy, the place of formation and the place of growth ன்னு சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தின் நிறைவினால் என்ன நடக்கும்னு சொல்லி நான் பேசினேன் இந்த இடத்துல. ஆமாவாலியா? நீங்க அப்படி புதிதாக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா, you can go to YouTube and you check out the message, the fullness of his presence. நான் அங்க இருந்தா கனெக்ட் பண்றேன். புரியுதா என்ன சொல்றேன்? இது இரண்டாவது பாகம். என்னது? பக்கத்துல சொல்லுங்க. இது இரண்டாவது பாகம். ஃப்ளாரன்ஸ் தானே? ஃப்ளாரன்ஸ் அவங்க பேரு என்ன பேரு? அவங்க பேரு உங்களோட பேர் என்ன? புனிதா பக்கத்துல உட்காந்துருக்காங்க. துளசியா? நைஸ். சாரி, ஃப்ளாரன்ஸ் மாத்திட்டேன். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் ஓ நோ சர்ச்? ஆமென். நான் சொல்லேன், இந்த வருடம் நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் பாருங்க, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த ரங்கத்துல பிதாவோட நம்மளுடைய உறவை, நம் அன்பின் உறவை தேவனோட நம்ம இடைப்படும் பொழுது, நம்மளுடைய ஜப வாழ்க்கையோ சரி, நம்மளோட தேவனோட அந்த இருக்கிற தனிப்பட்ட உறவை நம்ம கட்டும் பொழுது அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறதுனா, நீங்க மட்டும் தேவன்கிட்ட பகிர்ந்து கொள்கிற இடமாக இல்ல. ஆமாவாரியா? ஆனாலும் தேவன் என்ன செய்வார்னா, இந்த சீக்ரெட் பிளேஸ் தேவன் நம்மளை உருவாக்குகிற இடமாக இருக்கிறது. ஆமென். தேவன் அவருடைய உள்ளத்துல இருக்கிற காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமாவாரியாங்க? சொன்னாடியாங்க? அது மாற்றம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களும் சரி தேவன் சுத்தப்படுத்த ஆரம்பிப்பார். நான் அவருடைய வார்த்தை தன்னால தேவன் நம்மளை சுத்திகரிக்க ஆரம்பிப்பார்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்துக்கும் வழிநடத்துவார்னு நான் சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்மளை அவருடைய பிரசன்னத்தின் நிறைவினால் தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்ம அவருடைய பிரசன்னத்தின் நிறைவினால் நிறைவுக்குள் இருந்து தேவன் நம் தேவனை பின் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமென். I said the secret place is a place where God will make you, God will form you, God will build you. ஆமாவா சரண்யா? Yes or no church? ஆமாவா? ஆகியபடினால நாம் தேவனோட இடைப்படலனா, தேவனோட நம்ம தனிப்பட்ட முறையில நாம் தேவனோட நம்மளோட உறவை கட்டவில்லைனா, நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய அடையாளத்துக்குள் நம்ம வளர முடியாது. ஆமாவா இல்லையா? தேவனுக்குள் இடைப்படாமல், தேவனோட பிரசன்னம் வார்த்தை அன்புக்குள் நிலைத்திருக்காமல், நாம் தேவனுக்குள் the fullness of Christ cannot be formed in us ன்னு சொல்றேன். ஆமாவா இல்லையா? என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும்போது நமக்குள்ள யாருடைய சாயலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சாயலை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவரோட இணைப்படலைன்னா முடியாது. அவரோட இணைந்தலைன்னா முடியாது. ஆமாவா இல்லையா? You will grow in your identity in Christ. You will grow in your fullness of Christ. From strength to strength, from glory to glory, from stature to stature. தேவன் உடைய கரம் உங்களை உருவாக்கும். Amen. தேவன் உங்களோட இடைப்படுவார். இதெல்லாம் புரியுதுதானே? நான் மறுபடியும் எல்லாமே பிரீச் பண்ண முடியாது ஐயா. ஆமாவா இல்லையா? எஸ்ஸலோ பாருங்க, நான் சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் காலத்துல மோசேயா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், இவங்க எல்லாமே இருக்கலாம்.
ஆனாலும் இவர்களுடைய நாட்களை இருக்கும் பொழுது அவர்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்களை தனி மனுஷியாக பார்க்கவில்லை. ஆமாவா இல்லையா? தேவன் இவங்களோட இருந்ததை பார்த்தார்கள். தேவனுடைய விசேஷித்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள இருக்கிறார்கள் ஜனங்கள் பார்த்தார்கள். இவர்கள் தேவனுடைய மகிமை நிறைந்தவர்கள் சொல்லி பார்த்தார்கள். தேவனுடைய வல்லமையும் அதிகாரம் நிறைந்தவர் சொல்லி பார்த்தார்கள். ஆமாவா இல்லையா? ஏன் தெரியுமாங்க? இவர்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தார்கள். தேவனுக்குள் மனத்தாழ்மையோட நடந்து கொண்டிருந்தார்கள். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கை கொண்டு தேவனோட மனத்தாழ்மையோட நடந்தவர்கள். ஆமாவா இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க தேவனோட பயணம் செய்தார்கள். ஆமாவா இல்லையா? அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த தேவ மனிதர்களோ மனுஷர்களோ சரி, இவங்க தேவனோட இடைப்பட்டு தேவனோட அன்பு செய்து தேவனை விட்டு கொடுக்காமல் என்ன காரணத்தை கொண்டோ என்ன சூழ்நிலை கொண்டோ தேவனை இவர்கள் விட்டு கொடுக்காமல் தேவனோட இருக்கும் பொழுது தேவன் இவர்களுடைய நிலையும் ஸ்தானத்தையும் தேவன் மாற்றிக்கொண்டே இருந்தார். தேவன் உருவாக்கி கொண்டே இருந்தார். என்ன சொல்றேன்? அதனால்தான் இவர்களை குறித்து நம்ம படிக்கும் போது தேவன் இல்லாம படிக்க முடியாது. தேவன் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா? ஆமாவா இல்லையா? இவர்கள் மாற்றம் இல்லை, நம்மளும் சேர்ந்து அஜயன. ஆமாவா இல்லையா? தேவன் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளாம் இங்க அமர்ந்து இருக்க மாட்டோம். அஜவேஷ், நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அநேக அற்புதங்களை செய்தவசி, அநேக சாட்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. எப்படி தேவன் நம்மளை சேற்றில இருந்து தூக்கி கண்மலையை நிறுத்தி நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய புதிய பாடலை நம்ம வாயில வைத்தவராக இருக்கிறார். புதிய ஆரம்பத்தை கொடுத்த தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில சாட்சி இருக்குதுயா. ஆமாவாலியா? சும்மாவா இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? மணி என்ன தாடி வலிக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? புதுசா இருக்கண்ட? ஆமாவா இல்லையா? சும்மாவா இங்க அமர்ந்து இருக்கிறோம்? இங்க எல்லாருடைய வாழ்க்கை பின்னாடி தேவனுடைய சாட்சி இருக்குது. திரும்பி பார்த்த ஆமாவலியா எனக்கு தேவனுடைய சாட்சி தெரியும், தேவனுடைய உண்மைத்துவம் தெரியும். எவ்வளவு மிகுந்த கனிகளை கொடுக்க செய்ய தேவன் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதித்து அமர செய்திருக்கிறார். சும்மாவா அமர செய்திருக்கிறார்? ரொம்ப நாக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அவரோட உன்னதங்களில் தேவன் அமர செய்திருக்கிறார். Amen. He has caused us to be seated in the heavenly places with Christ Jesus. அதுதான் உங்களுடைய என்னுடைய அதிகாரமாக இருக்குது. புரியுதாங்க? ஐயோ ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு தேவதே இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் நோ சர்ச். பாருங்க, இன்னைக்கு அசாந்தி அம்மா, நம் தேவனானவர், ஜெனிஃபர், சுரேஷ், நம் தேவனானவர் பிதானவர் திராட்சை தோட்டக்காரர் மாற்றம் இல்ல. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி மாற்றம் இல்ல. நாம் அவருடைய கொடிகள் மாற்றம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் போன வருடம் நான் சபைகளுக்கு ஜெபிக்கும் பொழுது இந்த வருடத்தை குறித்து தேவன் ஒரு திட்டவட்டமான காரியங்கள் என் இருதயத்தில் பேசினார். அது முதல் பாகத்துல கொஞ்சம் உங்ககிட்ட சொன்னேன். எவ்வளவு சொன்னேன்? கொஞ்சம் சொன்னேன். இது இரண்டாவது பாகத்துல நான் சில காரியங்களை முழுமையாக நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கேட்குறீங்க? எத்தனை பேர் சொல்லி போத பாஸ்டர் எனக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க கேட்குறீங்க? ஐயோ கொஞ்சம் உற்சாகமா கைத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, முன்னுக்குள்ள நின்று உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாச்சு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? தேவன் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது என்னோட ஜெப அறையில தேவன் திட்டவட்டமாக ஒரு தரிசனத்தை காட்டினார். என்ன தரிசனத்தை காட்டினார்னா, ஒரு மனுஷன் ரூபத்தை, ஒரு மனிதர்கள், நம்மளாம் மனுஷர்கள். ஆமாவா இல்லையா ஆஷமா? எஸ் நோ? நம்மளுடைய மனுஷன் ரூபத்துல
இப்ப பாருங்க, நம்ம பக்கத்துல பார்க்கும்போது எல்லாரும் எவ்வளவு அழகா ஜம்முன்னு இருக்கும். சிஸ்டர் எவ்வளவு அழகா இருக்கீங்க, ஜிமிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு. ஆமாவா இல்லையா? எஸ் நோ சர்ச். ஆனாலும் அந்த அந்த தரிசனத்தை காமிக்கும் போது அது மனிதருக்கு தெரியுது, ஆனா மனிதர் போல இல்ல. அதை பார்க்கும் போது ஒரு கட்டத்துல எனக்கு பயம் வந்தது, ஒரு மாதிரி திகழ் வந்தது. கண்ணு ஏற்கனவே மூடிதாயா இருந்தது, ஆனா ஆவிக்குரிய கண்களை பார்க்கும் போது எப்படி ஒன்னும் கண்களை சாத்துறது முடியல. அது ஒரு அருவருப்பான காட்சியாக இருந்தது போல இருந்தது. கோரி ஒரு மனிதனுடைய அவங்களுடைய என்ன சொல்லுங்க, காலு சரியான இடத்துல இல்ல, கை சரியான இடத்துல இல்ல, முகம் டிஸ்டார்டடா இருக்கு, இமேஜ் டிஸ்டார்டடாக இருக்குது. அப்ப தேவன் சொன்னார், நல்லா பாருங்க. நான் சொன்னேன் என்னால பார்க்க முடியல, அருவருப்பா இருக்கு. அப்ப தேவன் சொன்னார், என்னுடைய கரம் இறங்குற வரல, நான் மறுபடியும் என்னுடைய சரீரத்தை, அதாவது சபைகளை நான் மறுபடியும் கட்டுவேன் என்று சொன்னார். அப்ப ஒரு பெரிய கரம் அந்த தரிசனத்தை நான் பார்க்கும்போது, தேவனுடைய கரம் அந்த உருவத்தை அப்படியாக அழகாக தேவன் உருவாக்கும் பொழுது, கடைசியாக அந்த தலையில ஆரம்பிச்ச கால்கள் வரைக்கும், உடை வரைக்கும் தேவன் அலங்கரிக்கும் போது, அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையில வர்ணிக்கவே முடியல. நான் மேலிருந்து அப்படியாக தேவனுடைய பிரசன்னத்துல நான் அமர்ந்திருந்தேன். புரியுதாங்க என்ன சொல்றேன்? அந்த முகத்தை, அந்த மனிதருடைய ரூபத்தை அழகாக தேவன் உருவாக்கி, அப்படியே அந்த தலையில கூட தேவன் ஏதோ ஒரு தலப்பா போல தேவன் அழகாக சுற்றி, முடி சுற்றி, ஒரு பிரகாசிக்கிற உடையை போல தேவன் போட்டு விட்டார். புரியுதாங்க என்ன சொல்றது? தேவன் என்ன சொன்னாரு, இந்த வருடம் நான் என் ஜனங்களை உருவாக்குற வருஷமாக இருக்கேன். அவர்கள் எனக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, என்னோட பிரசனத்துல, என் வார்த்தையில, என் அன்புல நிலைத்திருக்கும் பொழுது, நான் அவங்களோட நிலைத்திருப்பேன் தேவன் சொன்னார். அவங்க என்னோட தனிப்பட்ட முறையில என்னோட பிரசனத்துல அவங்க இடைப்படும் போது, என்னோட நெருங்கி அவங்க சேரும் போது, நான் அவங்களோட சேர்ந்து நான் இருப்பேன் தேவன் சொன்னார். ஆமென், ஹalleluya. எது அப்படியே சரியில்லாத காரியங்கள் இருக்கிறோம், மறுபடியும் கட்டுவேன் தேவன் சொன்னார். நான் மறுபடியும் என் கரத்தினால நான் உருவாக்குவேன் தேவன் சொன்னார். அப்ப தேவன் என்ன சொன்னார், மகளே, நான் திராட்சை தோட்டக்காரர் மாற்றம் இல்ல, சுத்தம் பண்ணுகிற ஒரு மாற்றம் இல்ல, மிகுந்த கனி கொடுக்கிறதுக்கு. ஆனாலும் நான் சிறந்த, நான் உயர்ந்த குயவனாக இருக்கிறேன் தேவன் சொன்னார். கரத்தை தட்டுங்க ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றது? ஆமென். எப்படி ஒரு சாதாரண களிமண், ஒரு உருவமே இல்லாத ஒரு களிமண் ஒரு கூயவன் கையில, அப்படியாக ஒரு கூயவன் அதை வணைந்து உருவாக்குகிறாங்க. ஒரு அழகான மண் பாண்டமாக, ஒரு அழகான பாத்திரமாக நாம் தேவனுடைய கரத்துல அந்த களிமண்ணாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா வரையாங்க. சிரிக்க மாட்டீங்க, சிரிங்க ஐயா. சீரியஸ் ஆயிட்டீங்க எல்லாரும். Amen church. Amen church. ஆமா வரையாங்க. எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்றேன்? Yes or no church? நான் என்ன சொன்னேன்? இந்த வருடம் தேவன் அவருடைய ஜனங்களை உருவாக்குற வருடங்களாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிற வேளையில மறுபடியும் அவருடைய பிரசன்னத்துல, மறுபடியும் அவருடைய வார்த்தையில, மறுபடியும் அவருடைய அன்புல நம்ம திரும்பி ஒப்பு கொடுத்து நிலைக்கிறவர்களாக நம்ம இருக்கலாமா? புரியுதாங்க என்ன சொல்றது? Yes or no church? துளசி ஆமாவாலியாங்க, ஆமாவாலியாங்க. பாருங்க, இத நல்லா பாருங்க. எத்தனை பேர் கேக்குறீங்க? Amen. ஒரு சாதாரண களிமண் தெரிந்த ஜெனரேஷன் கிளே, ஒரு மண்ணல், ஒரு தூசி போல ஒரு சாதாரண களிமண்ணை, ஒரு உருவமே இல்லாத ஒரு களிமண்ணை நம்ம பார்த்து எஸ்தர் சொல்லுவோமா, ஓ
what a beautiful vessel ன்னு சொல்லுவோமா? இல்ல, அது ஒண்ணும் உருவாக்கவே படல. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆனாலும் அந்த கூயவன் கையில, ஒரு கூயவன் கையில அந்த சாதாரண களிமண் இருக்கும்போது, அவருடைய கரத்துல அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய பார்வைக்கு சிறந்ததாக, அவருடைய உள்ளத்துல அவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, அவருடைய உள்ளத்துல ஏற்கனவே இந்த சாதாரண உருவம் இல்லாத இந்த களிமண்ணை குமாரன் எப்படி இதை உருவாக்கணும்னு சொல்லி, எப்படி அதை செதுக்கணும்னு சொல்லி, எப்படி இப்படி எங்க பகுதியில அதை அப்படியாக உடைக்கணும், அதை திருத்தமாய் செய்யணும்னு சொல்லி அவருடைய இருதயத்துல அவருக்கு ஏற்கனவே ஒரு தரிசனம் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு கூயவன் கையில மாற்றம் தான் அந்த களிமண் அப்படியாக உருவாகும். அவர் வணியும் போது அவர் கரத்துல அதை தொட்டு அவருடைய தரிசனத்துல பிரகாரம் அவர் செய்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தெரியும் அவரை என்னத்துக்காக அதை பயன்படுத்த போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அவர் செய்யறதுக்கு முன்பதாகவே எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட மண்பாண்டமாக இருக்கும் போது, எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கும் போதுன்னு சொல்லி he has total control of it. ஆமாவா இல்லையா? Yes or no church? Before he does anything, before he designs it, before he forms it, before he shapes it, he knows what he's going to do, how he's going to do it, and how long he's going to take to do it. Amen. அப்ப அவர் பணியாமது கூட அவர் இறங்கிட்டோனே அதை செய்யறதுக்கு அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஆசை பிரகாரம், அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பிக்சர் பிரகாரம், அவருக்கு இருதயத்தின் பிரகாரம் பிடிச்ச பிரகாரம், சுபாக்கா ஆமாவா இல்லையா? அவருடைய இருதயத்தின் வாஞ்சைக்கு பிரகாரம் அவர் செயல்படுவார், அவர் கிரிக்கை செய்வார். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த சாதாரண களிமண், அந்த உருவமே இல்லாத களிமண் கூயவன் கையில் அப்படியேவா இருக்கும்? இல்ல, அது அவர் வணியும் போது வணியது. நான் சொல்றது கரெக்டா தமிழ் வார்த்தையா? ஆமாவா இல்லையா? நான் தமிழ் எடிக்கேட்டர் இல்ல, ஏசாதீங்க, இந்த ஜனங்களுக்கு தெரியும் நான் தமிழ் எடிக்கேட்டர் இல்ல. கர்த்தருடைய கிருபையினால தமிழ் போதிச்சு. புரியுதாங்க என்ன சொல்றேன்? அது அவர் அந்த கூயவனுடைய கரத்துல வணியம் பொழுதுதான் அது அழகான பாத்திரமாக மாறும். ஆமென். அந்த மண் பாண்டத்தை, அந்த சாதாரண களிமண்ணை, அந்த பாத்திரத்தை அவருடைய பார்வைக்கு அது சரியாக காணப்படுற வரைக்கும், என்னது சரியாக காணப்படுற வரைக்கும் அது அவர் திருத்தமாய் திரும்பி திரும்பி செய்துகிட்டே இருப்பார். 10 பேர் தான் ஆமென் சொல்லுங்க. ஒரு 60 பேருக்கு மேல இருக்கீங்க. 10 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க ஐயா. ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றது? Yes or no church? God will keep forming and shaping and designing that clay until it pleases his heart. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அது எத்தனை முறை அந்த கூயவர் அந்த மண் பாடத்தை உடைத்தாலும் சரி, அந்த பாத்திரத்தை உடைத்து போட்டாலும் சரி, இல்ல இது சரி அவர்ல எப்படி செதுக்குவோம், அவர் என்ன செய்யறாருன்னா பார்த்து பார்த்து செய்யறான்னு சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாரு? பார்த்து பார்த்து செய்யறாரு. ஆமாவா இல்லையா? அவருடைய கரத்தின் கிரிகையாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? தேவன் பார்த்து பார்த்து செய்கிற வேலையாக இருக்கும் பொழுது தேவனுடைய மகா பெரிதான நினைவுகளுக்கு பிரகாரம், தேவனுடைய மகா பெரிதான வழிகளுக்கு பிரகாரம் தான் தேவன் அதை சிறந்ததாக வழிவார். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாக்கியம் அப்படிதான் ஐயா. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? எப்படி ஒரு களிமண் குயவன் கையில இருக்குதோ,
நம்ம தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். ஒரு கூயவன் அந்த களிமண்ணை உருவாக்குற ஒரு அழகான பாத்திரமாக பிரியா பிரிசிலா தேவன் பணியும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடாது ஐயா? செய்வார். அநேக வேலையில குடிக்காம இருக்கலாம், அநேக வேலையில திக்கி திணறி கஷ்டமா இருக்கலாம், உடைக்கிற வேலையில வலிக்கும். ஆமாவா இல்லையா? மறுபடியும் தேவன் திருத்தமா செய்யப்ப அந்த காலம் கஷ்டமா இருக்கிறது போல இருக்கும். ஆனாலும் நான் இன்னைக்கு சொல்றேன், தேவன் நம் வாழ்க்கையில ஆரம்பித்த அவருடைய நற்கிரியை தேவன் என்னைக்குமே ஒருபோதும் நிப்பாட்ட மாட்டார். புரியுதாங்க? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி இங்கிலீஷ்ல இருக்குது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல தமிழ்ல போட்டிருக்கிறது. Be confident of this very thing. He who began a good work in you shall bring it to completion. Amen. Until the day of Jesus Christ. உங்களுக்குள் நற்கிரியை ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்து நாள் முடியும் பரியந்தமும் தேவன் நடத்தி வருவாரா? ஆமென். அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பாரா? ரெண்டு பேரும் ஆமென் சொல்லிருக்காங்க. ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்து நிப்பாட்டிருக்காரா ஐயா? ஆமென். ஆமென். இல்லையா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு தேவன் நம்மளுடைய பிதாவாக இருக்கிறார், அவர் நம்மளுடைய கூயவனாக இருக்கிறார், நாம் களிமண்ணாக இருக்கிறோம், அவர் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார், நாம் அனைவரும் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். ஆமா பாஸ்டர், நீங்க சும்மா நீங்க நினைக்கிறத நீங்க போதிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க ஐயா. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்துல போட்டிருக்குது. But now, O Lord, you are our Father. We are the clay. பைபிள் திருப்பிங்க. ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்துல போட்டிருக்குது. யாராவது இன்னைக்கு பைபிளுக்கு ஆஃப் கொடுத்தீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் எடுத்து வரல? We are the clay and he is our father. Amalia, he is our potter and we are the work of his hands. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Amen. புரியுதாவனேக்கா? Yes or no? இன்னைக்கு தேவனுடைய நம்ம அநேகரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவங்க மட்டும் இல்ல, பாஸ்டர் வந்து பின்னால ரோலுக்கு மட்டும் பிரிச்சு பண்ணல, நம்மளுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. நம்ம அனைவரும் வந்து தேவனுடைய கரத்துல தேவனுடைய கிரியையாக இருக்கிறோம். அவர் கூயவனாக இருக்கிறாரா, பிதாவாக இருக்கிறாரா, நம்மளை உருவாக்குற தேவனாக இருக்கிறாரா? ஆமென். ஹalleluya church. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில எபிசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்குது. For we are the workmanship of God. ஆமென். நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய ஹேண்ட்வொர்க்காக இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய மாஸ்டர்பீஸா இருக்குமா? எதுக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துறார் ஐயா? எதுக்காக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார்? எதுக்காக தேவன் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்? எதுக்காக தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? He is preparing us for every of his good work. நற்கிரியை செய்கிறதுக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோமா? ஆமென். ஆமென் church. ஆமென். யாராவது அந்த வசனத்தை படிங்க. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுதம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென். ஆமென். நம்மளோட தேவனுடைய கரத்துல எப்படி இருக்குமா? தேவனுடைய மாஸ்டர்பீஸா இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய ஹேண்ட்வொர்க்கா இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய கிராஃப்ட்மேன்ஷிப்பா இருக்குமா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு?
இன்னைக்கு தேவனுடைய செய்கையாக இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட செய்கையாக இருக்கிறோம்? எப்படிப்பட்ட மண்பாண்டமாக இருக்கிறோம்? எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம்? கனத்துக்கு ஏதுவான பாத்திரமாக இருக்கிறோமா, இல்ல வேற மாதிரி இருக்குமா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்காமல் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழாமல் தேவனை விட்டு ஒரு பிரிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா? இந்த கேள்வி நம்ம தான் எழுதிக்கிறோம். நம்முடைய எல்லாருடைய உள்ளத்தை நம்ம பரிசோதித்து பார்ப்போமா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்? What kind of vessel do you want to be in the kingdom of God? What kind of vessel do you want to be in the hand of God? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நம்ம தான் தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம எப்படி வாழ போறோம்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்தை சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம்ம இருதயம் தான் அது எல்லா காரணத்துக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? நம்ம தேவனுக்குள் நிலைத்திருந்த இருக்கிற சுத்தப்படுத்தின மிகவும் கனி கொடுக்கிற கனத்துக்கு ஏதுவான பாத்திரமாக இருக்க போறோமா, இல்ல வேற மாதிரி இருக்குமா? அதுக்கு நம்ம அந்த பாட்டு படிக்கிறாங்க, வேற மாதிரி ப்ரோன்னு படிக்கிறீங்க. அவர் கிறிஸ்து போல தான் வேற மாதிரி ப்ரோன்னு சொன்னாரு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Amen. Church, you must remember this. God is continuously working in your life and my life. நம்ம அதை பார்க்கிறோமோ இல்லையோ, பார்க்காவிட்டாலும் சரி, அதை உணர்கிறோம் சரி, அதை உணரவிட்டாலும் சரி, தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்துல அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம நம்பி இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். As in Romans chapter 8 verse 28. ஆமென். அது மாற்றமில்ல. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, it is God who works in us to give us the power and the desire to do what pleases him. புரியுதாங்க என்ன சொல்றேன்? தேவன் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறாராம். அவர் தான் நம்மளுக்கு அந்த வல்லமையை கொடுப்பாராம். தேவ ஆவியானவர் அந்த வாஞ்சை நம்மளுக்கு கொடுப்பாராம். அவருடைய இருதயத்துக்கு பிரியமான காரியங்களை செய்கிறது. ஆமென். ஹalleluya. Thank you. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? புரியுதாங்க என்ன சொல்றேன்? Can somebody read the scripture for me? 2 Timothy chapter 2 verses 19 to 21. தமிழ்ல படிங்க. ஆகிலும் தேவன் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. நல்லா கேளுங்க. ஆகிலும் தேவன் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறார். நல்லா கேளுங்க. கர்த்தர் அவருக்கு சொந்தமான யார் என்று சொல்லி கர்த்தர் அறிவாராம். கிறிஸ்துவின் நாமத்தை ஆமென் சொல்லுங்க ஐயா. அப்புறம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக்க கடவன் என்பதும். கிறிஸ்துவோட ஐயா சத்தமா படி. நல்லா எல்லாரும் கேட்கற மனதில பின்னால இருக்கு. படிங்க ஐயா. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனோ அநியாயத்தை விட்டு விலக்க கடவன். எத்தனை பேர் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் சொல்லுகிறோம்? எத்தனை பேர் சொல்றோம் என் கிறிஸ்துவானவர் என் திராட்சை செடியாக இருக்கிறார், என் பிதா என் தோட்டக்காரராக இருக்கிறார், அவர் நான் மிகுந்த கனி கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் என்னை சுத்தப்படுத்துவார் சொல்லுகிற கை தூக்குங்க. இந்த வருடம் என் தேவன் என்னை உருவாக்குகிறவர், அப்படியே சீர்படுத்துகிற காரியத்தை தேவன் சீர்படுத்துவார், செம்மை இல்லாத காரியங்களை தேவன் செம்மைப்படுத்துவார், அற்பமான இருக்கிற காரியங்களை தேவன் அப்படியே பரிபூர்ணமாக ஆக்குவார் சொல்லி அவர் என்னுடைய கூயவனாக இருக்கிறார். எத்தனை பேர் இங்க சொல்றீங்க? ஹalleluya church. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா? அதற்கு முத்திரையா இருக்கிறது. அவர் நாமத்தை சொல்லுங்க.
கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக்க கடவன் என்பது அநியாயத்தை விட்டு அதுக்கு முத்திரையாயிருக்கிறது. அப்புறம் ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளை சில கணத்திற்கும் சில என்னது கணத்துக்கு சில கனவீனத்திற்குமானவைகள். சில கணம் அது சின்னாங்க தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? மோசோகுண்டா. சின்னாங்க தமிழ்ல இங்க யாராவது தமிழ் பெரிய மேதைகள் உள்ளவர்கள் சொல்லுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. என்னது? கணம் இருக்கிற பாத்திரமா இருக்க போறோமா? கணம் இல்லாத பிரோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமா இருக்க போறோமா? அப்புறம் ஆகையால் ஒருவன் இவங்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். ஆமென். மறுபடியும் சொல்லுங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். தன்னை சொல்லுங்க. நானே. ஐயோ அது மட்டும் நம்ம வாயில வரவே வராது கிறிஸ்துவ வாழ்க்கை வாயில. இப்ப மட்டும் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறான்னு சொன்னாக்க எல்லாரும் கத்துவீங்க. ஆமாவா இல்லையா? பாத்தீங்களா மைக் அடிச்சிட்டான் என் பையன். ஆமாவா இல்லையா? ஏன் சொல்லு. என்ன செய்யணுமா? நம்மளே சுத்திகரித்துக் கொள்ளணுமா? சுத்திகரித்துனா என்னயா? We need to cleanse ourselves. We have a responsibility, the Church of Jesus Christ, the body of Christ all over the world. We have a responsibility to cleanse ourselves if we want to become a vessel of honor in the hands of God and in the kingdom of God. சுத்திகரித்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும். எஜமானுக்கு எப்படியாக இருக்குமா? உபயோகமானதும். எஜமானுக்கு உபயோகமானது. that means எஜமானுக்கு யார்? நம்மளோட எஜமான். சத்தமா சொல்லுங்க. என்னோட கம்பெனி பேர் சொல்லாதீங்க, பாஸ் பேர் சொல்லாதீங்க. உங்களோட எஜமான் யாரியா? உங்க வாழ்க்கையில எஜமான் யாரு? உங்க குடும்பத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற எஜமான் யாரு? உங்களோட திருமண வாழ்க்கையை ஆண்டு கொண்டு இருக்கிறவர் எஜமான் யாரு? உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எஜமானாக இருக்கிறவர் யாரு? நம் சபைகளை இருக்கிற எஜமான் யார்? இயேசு. எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். We will be a vessel of honor prepared for every good work. Amen. எப்ப தெரியுமா? when we நம்மளை சுத்திகரிக்கும் போது நம்மளை பரிசுத்தமாக ஆக்குவோம். எப்படியா? தேவனுடைய பிரசன்னத்துக்கு வெளியியா? இல்ல, தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தையினால தேவன் நம்மளை சுத்திகரிப்பார். தேவன் நம்மளை கட்டுவார். செதுக்க வேண்டிய காரியங்களை தேவன் செதுக்குவார். வெட்ட வேண்டிய காரியங்களை தேவன் வெட்டுவார். அதை எடுத்து போகிற காரியங்களை அதை தேவன் எப்படி சொல்லுவாரு? God will reform us. Amen. தேவனுடைய பிரசன்னத்துல there will always be transformation. There can never be a person who sits in the presence of God and never gets transformed. ஒரு ஆள் தான் புரிஞ்சிருக்கு. தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நம்ம மாறாதவர்களாக இருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக மாற்றம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில். புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஐயா என்னோட வார்த்தை ஒன்றும் முடிக்கல. ஒன்னும் வல்லமையான காரியங்கள் இன்னைக்கு நினைச்சு நம்ம முடிச்சிருவேன். ஆழமான காரியங்கள், திட்டவட்டமான காரியங்கள் தேவன் அவருடைய சபைகளுக்கு பேசுவடியாக. I thought I'll finish, but I'll continue the following. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஓகே, இன்னைக்கு I leave you with this. நான் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன்? நான் தேவனுடைய கரத்துல அவருடைய செய்கையாக இருக்கிறேன். தேவனின் வாழ்க்கையில கிரிகை செய்து கொண்டிருக்கிறார். திருத்தமாய் அவருடைய பார்வைக்கு, அவருடைய உள்ளத்தின் மாற்றைக்கு பிரகாரம் தேவன் என்னை அப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஆனாலும்
என்னோட பாட்டு நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன். அவருடைய செய்கையால அவருடைய கருத்துல இருக்கிறேன். ஆனா அவருடைய ராஜ்யத்துல எப்படிப்பட்ட பாத்திரமாக அவருடைய மகிமையை சுமக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அவருடைய நாமத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பை சுமக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமாவாரியா? சுமக்கிறவர்கள் மாற்றம் இல்லை, அதை ஜனங்களுக்கு மத்த இருக்கிறவர்களுக்கு நம்ம வெளிப்படுத்துறவர்களாக இருக்கிறோம். ஆமென். சோ எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட வெசலாக இருக்கிறோம், அது இன்னைக்கு நம்ம வீட்டுல போய் நம்மளுடைய உள்ளத்தை பரிசோதித்து பார்க்கணும். புரியுதா என்ன சொல்றேன்? நம்ம தேவனுக்குள் நம்ம பரிசோதித்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய மகிமையில நம்ம எழுபவர்களாக இருக்கும். அப்படியே மகிமை, தேவனுடைய மகிமை வச்சுட்டு அப்படியே அமர்ந்து இருக்கணும். Amen. I saw the hand of God, glory, the person, the vision with so much of power and glory. அப்படியாக அந்த மனிதரிலிருந்து அப்படியாக ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. அதுதான் நீங்களும் நானும் தேவனுடைய காலத்துல இருக்கேன். அதெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். வல்லமையான அடுத்த காரியங்களை நான் அப்படியாக வருகிற வார்த்தையில நான் பேசுவேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க அந்த வார்த்தையை கேட்கும்படி? உண்மையில கேட்கிறையா? எத்தனை பேர் அந்த வார்த்தையை, எத்தனை பேரு அந்த வார்த்தையை கேட்கும்படி? எத்தனை பேரு அதை வார்த்தை கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மத்தியில பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம வீடு திரும்பும் போது நம்மளுடைய வழிகளிலும் நம்மளுடைய கிரிகைகளிலும் நம்ம ஒவ்வொருவரும் இந்த வாரம் நம்மள அப்படியாக தேவனுடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்து நம்ம பரிசோதித்து பார்ப்போம். நம்மளோட உள்ளங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வழிகளை, நம்ம செய்கிற காரியங்களை, நம்ம செய்கிற கிரிகளை நம்ம சோதித்து பார்ப்போம். புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமென். ஹalleluya சர்ச். எஸ்னோ எத்தனை பேருக்கு நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தை புரியுது? புரியுதாங்க என்ன சொல்றேன்? தேவன் நம்ம மத்தியில இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இங்க சிலர் இருக்கீங்க அப்படியாக உங்களுடைய I just want to minister the prophetic grace. You are so worried about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அநேக கவலையாக இருக்கிறீங்க. ஒன்னொரு 5 வருடத்துல ஒரு சில வார நாட்கள்ல என்ன ஆக போகுதுன்னு சொல்லி சில unnecessary thoughts, சில வழிகள் உங்களுடைய உள்ளத்தை எப்படி வளர்த்தெடுக்க போறேன், எப்படி வழி நடத்த போறேன்னு சொல்லி உங்களுடைய உள்ளத்துல அப்படியே வாஷிங் மிஷின் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குது. தேவன் சொல்லுகிறார், all your children will be taught by me. தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். தேவனே உங்களுடைய எல்லாருடைய பிள்ளைகளும் என்னால் போதிக்கப்படுவார்கள். தேவன் சொல்லுகிறார். ஆமென். Great will be their peace. தேவன் சொல்லுகிறார். அவங்களுடைய சமாதானம், உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். தேவன் சொல்லுகிறார். ஆமென். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பயத்தோட நீங்க இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போய் அறிக்கை செய்து தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்தீங்க ஐயா, இது நான் சொல்ற வார்த்தையில, தேவனுடைய வார்த்தையில அந்த வசனம் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் தேவனால போதிக்கப்படுவார்கள். அவங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பெற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இங்க somebody you having a tooth pain here. உங்களுக்கு அப்படியே அந்த tooth pain அப்பப்ப வந்து உங்களை ஜாட் பண்ணுது. ஜாட். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? You have a tooth pain and the Lord is going to touch and heal you right now in the mighty name of Jesus. When you go back, you will no longer have pain. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? and also ஆண்டவர் ஒரு இருளான ஒரு லங்ஸை காமிக்கிறார். அப்பப்ப மூச்சு விடுறதுக்கு வலிக்குது, அப்பப்ப மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குது. லைக் ஏதோ உங்களோட ஹார்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. You can feel it literally. I see the hand of God touching you in this place.
புரியுதாங்க என்ன சொல்ற? ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? அது நீங்களாக இருந்தா, there's so many of you in this place. This house is packed out. So I want you to receive the word where you are. புரியுதாங்க? இன்னும் காரியம் தேவன் எனக்கு காட்டுற ஒரு தேஞ்சி போன கேசட் மாதிரி இருந்தது. ஒரு கேசட் நான் பார்க்கிறேன். அந்த காலத்துல கேசட் இருக்கும்ல, கேசட்னா என்ன தெரியுமா? Jovesh, you know what's cassette? You see, Gen Alpha. They don't know what is cassette. CD? Cassette எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமாவா? இங்க சிலர் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல நீங்க தேவனுக்கு அநேக பாடல்களை நீங்க எழுதிருக்கிறீங்க, கவிதைகளை நீங்க எழுதிருக்கீங்க, வரிகளை நீங்க எழுதி கொண்டிருக்கிறீங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க அதை விட்டுட்டீங்க. Something has stopped you. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய அன்பை நான் மறக்கவில்லை. தேவன் சொல்லுகிறார், நீ என் மேல வைத்த அன்பை நான் மறக்கவில்லை. அதை நீங்க எழுந்தி மூடி அப்படியே சீல் பண்ணியிருக்கிற காரியங்களை மறுபடியும் எழுந்து சொல்றார் தேவன். ஆமென். அது மூலமாக தேவன் பாடல்களை உருவாக்குவார் தேவன் சொல்லுகிறார். Can you just receive that word in the mind? Whoever you are. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Some of you here, you are having difficulties to sleep at night. தூங்குறீங்க 1 hour 2 hour, நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப hour தூங்குறீங்க, ஏஞ்சி பார்த்தா இப்பதான் 1 hour போயிருக்கு, இப்பதான் 2 hour போயிருக்கு. கரத்தை உயர்த்துறீங்களா? Can I see your heads? Okay, I see your heads. Okay, I see your heads. Okay. Amen. அப்படியே நீங்க நான் சொன்ன எல்லா காரியத்திலையும் அப்படியே எல்லாரும் காரியத்தை உயர்த்தீங்களா? I'm going to pray for you right now. ஓ மரேகோ கோசியா, அப்படியே கண்களை உயர்த்தி கண்களை மூடுவோம் அந்த இடத்துல. ஏ காத்தாலா பஷிரியா, தேவன் நம்ம நடுவிலே தான் இருக்கிறார்.